எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம காஜன் பொட்டேட்டோஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாபக்யூ நேஷன்லலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த காஜன் பொட்டேட்டோஸ் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பொட்டேட்டோஸாக இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். அதையும் அவிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது குக்கரில் வேக வைக்க போகிறோம். தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு நான் ஹை ஃப்ளேமில் 2 விசில்ஸ் வரைய வச்சேன். நீங்கள் சாதாரணமான பெரிய உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4லேருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசி மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 உரித்து வச்சுருக்கேன். அது கூட பூண்டு ஒரு 4 பல். இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இது பண்ணுறதுக்கு இப்போ மயோனைஸ் வேணும். நான் வீட்லேயே செஞ்ச மயோனைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், பூண்டு, அது இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். மயோனைஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம் பால் சேர்த்து. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறமா நமக்கு தேவையான அளவு உரப்புக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் பேஸ்ட், அதையும் சேர்த்து கலந்துடணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. நமக்கு தேவையான காஜன் சாஸ் ரெடி. அப்புறமா நான் நேச்சுரலாக ஸ்டீமை அடங்க விட்டுட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோஸை பார்க்கலாம். நல்லாவே வெந்துருந்துச்சு. 2 விசில் தான் வச்சேன். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளங்கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் ஆகும். ரொம்ப உருளைக்கிழங்கு வெந்துட்டாலும் நமக்கு கரெக்டாக வராது. அது ஒரு மாதிரி மசிஞ்சு போயிடும் கொல கொலன்னு. அப்படி கன்சிஸ்டன்சி வேணாம். அதனால் 2 விசில் போதும் பேபி பொட்டேட்டோஸ்னால். அதே மாதிரி பெரிய உருளைக்கிழங்குனா 4லேருந்து 5 விசில் போதுமானது. நீங்கள் பெரிய பெரிய பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பொட்டேட்டோவே நம்ம 4ஆக கட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு கிடச்சிரும். நம்ம வேக வச்ச எல்லா பொட்டேட்டோஸுமே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை மசிச்சிடக்கூடாது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போது பொட்டேட்டோஸ்லாம் ரெடி. இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் ரெடி பண்ணணும். இது நல்லா தண்ணியாக ரெடி பண்ணிக்கணும் இந்த பேட்டரை. இது கெட்டியாக மாவு மாதிரி ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நமக்கு பஜ்ஜி மாதிரி தேவையில்லை. நமக்கு உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கணும். அதனால ரொம்ப தின்னாக அந்த பேட்டரை ரெடி பண்ணணும். ஆக நிறைய தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப லிக்விடாக அந்த பேட்டரை ரெடி பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு தண்ணியாக வேணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம்.
ஒரு வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். இது சூடாயிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்க பொட்டேட்டோஸையும், இந்த பேட்டர் இருக்கு இல்லையா? நம்ம ரெடி பண்ணோம்ல தண்ணியா, அதில லைட்டா அப்படியே ஊற வச்சு, நம்ம வந்து எடுத்து எடுத்து பொரிக்க போறோம். ரொம்ப நேரம் நம்ம வந்து இத ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா அப்படியே போட்டு எடுத்துட்டோம்னா போதும். அது வந்து லைட்டா ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம அத பண்றோம். நம்மளோட உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அதனால வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. லைட்டா கிறிஸ்பினஸ்க்காக நம்ம இத வந்து பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 சின்ன சின்ன பேட்சா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு வேகட்டும். அதாவது ஒரு சைடு பொரிச்சதுக்கு அப்புறமா, அடுத்த சைடு திருப்பி போட்டு நம்ம 3 நிமிஷம் வச்சுக்கலாம். ரொம்பவே கவனமா பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா, அது தீஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. அடி பிடிச்சிட்டா அது வராது. அதனால பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. பாருங்க கோல்டனா ஃப்ரை ஆயிருக்கு. இத எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே பொரிச்சாச்சு. அடுத்து நம்ம சர்வ் தான் பண்ணணும். சர்வ் பண்றப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்க பொட்டேட்டோஸ் மேல அந்த காஜுன் ஸ்பைசி சாஸ அப்படியே ஊத்தி விட்டுட்டு, நம்ம அப்படியே சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.